லேண்ட் ஆர் டைன்னு ஒரு கேம் ரோப்ளாக்ஸில் விளையாட போகிறோம். டேக் கேர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் லேண்டுக்கு இதான் மக்களே நம்ம கேமோட கான்செப்ட்டு. என்னதுன்னா இந்த பேசஞ்சர்னால் இது பேசி பேசி அவனோட ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அவனுங்க ரொம்ப இதுவாக போயிட்டாங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சவங்க அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு மெடிக்கிட் வச்சுன்னா காப்பாற்ற முடியும். அப்புறம் இங்கே ரேடியோவில் நம்மளை செல் பண்ணுவான் என்ன நடக்க போகுது இந்த மாதிரி. இந்த பேசஞ்சர்ஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு இருக்கோம், இங்கே வந்துடுவாங்க. இப்போ நம்ம இவங்ககிட்ட பேசினா வாய்ஸ் தனித்தனி வாய்ஸ்லேயே பேசுவாங்க அவங்க. அதாவது அவங்க வாய்ஸ்லேயே பேசுவாங்க ஏதாவது. இப்போ நான் அவங்ககிட்ட பேசினேன்னா இங்கே பாருங்க கீழே மெசேஜ் வருமா. நான் இப்போ இதை சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டதுனால அவனுக்கு வாய்ஸ் எனக்கு கேட்காது. அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது ஃபுல் சவுண்ட் வச்சா. எப்பட்றா எப்பட்றா இல்லை எப்படி 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 சொல்லு எப்படி இன்ஜினிஷன் ஃபயர் அவ்வளோதான். எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு நிமிஷம். இந்த மனம் ஒரு சொலவாட்டி வரும். ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. எப்படியாவது நம்மளை கொல்லனா பார்ப்பாங்க அதில். ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயம். இதில் லேண்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியிலே கஷ்டம்னா இப்போ ஹார்டு வச்சா என்ன ஆகும் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கேம் நல்ல கேம்னா 10 பேர் ஆக்டிவில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா மெட்கிட்டு லார்ஜு விரென்ச்சு வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு யூஸ் ஆகும். அந்த டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா மக்கள். இந்த மாதிரி நான் இப்போ காட்டினால இதெல்லாம் ரேண்டமாக வருது. முன்னாடி வேறு வந்து தான் இப்போ வேறு வருது. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் காமனாக வர்றது. இப்போ ஈவெண்ட்டுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா ஈவெண்ட் வரும். இந்த மாதிரி நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி டண்டர்ஸ்டாம் அந்த மாதிரி வரும். சில வாட்டி இன்ஜின் ஃபயர் பிடிச்சிக்கும். அதை நம்ம இந்த எஸ்டிங்யூஷரை வச்சு இது அணைக்க வேண்டியதாக இருக்கும். நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த தேவைப்படுற டூல்ஸ் இல்லைன்னா இந்த இதில் போய்ட்டு வாங்கிக்கலாம். சிஸ்டாக இருக்கும். ஏன்டா வேன்சிஸாக இருக்கும். ஆனால் வேன்சிஸாக இருக்குமாண்ணே 2 பேர். இவனும் அவனும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. எனக்கு லேக் ஆகுது. இப்போ நான் விளாட்றது ஃபோனில். பிசியில் எனக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் ஒழுங்காக தெரியாது. எனக்கு லேக் ஆகுது, அதை மட்டும் நல்லா தெரியுது. ஸ்க்ரீனை பார்த்தே அவங்களுக்கு தெரியும் எப்படி எனக்கு லேக் ஆகுதுன்னு. சில பேர்லாம் பேச மாட்டாங்க. இவன் பேசுகிறான், சில பேர் பேச மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு சில பேர் பேச ஏதோ த பேசஞ்சர் வாஸ் நாட் இன் மூட் டு ஸ்பீக்குன்னு ஏதோ வரும். அப்போனா அவங்க பேச மாட்டாங்க, எப்பயுமே பேச மாட்டாங்க. அப்படிதான். அப்புறம் நம்ம ஏதாவது நம்ம ரிலாக்ஸும் பண்ண முடியாது அவங்கள. அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அவனுங்களை அந்த பேஸ்பால் இது ரோபோட்ஸு. இதை நம்பக்கூடாது. இது ரோபோட்ஸு. அந்த ஷாப்பு இங்கே இருக்குல்ல, இந்த ஷாப்பில் போய்ட்டு வாங்கணும். இங்கே பேஸ்பால் பேட்டுன்னு ஒன்று இருக்கும். பேஸ்பால் பேட்டுன்னு இருக்குது, அது வாங்கணும். அதை வாங்கினா இங்கே ஒருத்தன் ஃப்ளைட்டில் வருவான், இப்படி ஜெட்டில் ஒருத்தன் வந்து இங்கே கொடுத்துட்டு போயிடுவான். அதை நம்ம பொட்டையை திறந்து எடுத்துக்கணும். கேமோட கான்செப்ட் ஈஸியாக இருந்தாலும் கஷ்டம். அதுவும் பேசாமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இதில் வேறு நீங்கள் ஃப்ளைட்டை வேறு பார்த்துக்கணும்.
ஏன்னா நம்ம ஃப்ளைட் ஓட்டுறது கொஞ்சம் அன்கான்ஷியஸ்க்கு இருப்பார். அதான் இவனில் ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் ரொம்ப. ஆர்எஸ் பி லாஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் இங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கேட்டது பார்த்தீங்களா, இதை அப்படியே ரிப்பேர் கொடுத்தா போதும். அவ்வளோதான். எல்லாம் இப்போ ஆன்சர்ஸா? பேசு பேசு பேசு, சும்மா பேசிட்டு போவேன். பேசிகிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். அதுவும் 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி நான் பேச முடியும். சீட் பெல்ட் போட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு. என்னடா சீட்லேயும் உங்களால் உட்கார முடியும். இப்போ நான் உட்காந்த மாதிரி ஏண்டாமா எப்படா கடுப்பேத்துறா. என்னடா அது, எப்படி என்னாச்சு? இன்ஜினா எப்படா அப்பயே 3 பேர் சரிவாக ஆகிடுவாங்க. பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம எத்தனை ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நான் தெரியும். நிறைய வாட்டி இந்த மாதிரி திடீர்னு ஃப்ளைட் வரையிறது, திடீர்னு ஏதோ ஆகிறது, திடீர்னு இன்ஜின் வந்து ஃபயர் இல்லை போயிடுது, அந்த மாதிரி நிறையா நடக்கும். அதனால் நீங்கள் நம்மளாம் பார்த்துக்கணும். நான் திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி நான் எப்படியாவது என் ஃப்ளைட்டை நிப்பாட்டிடுவேன். சக்கலமாக நிப்பாட்டிடுவோம். ஐயோ, வெறும் ஒரு எஸ்டிமேஷன் வச்சுட்டு என்னத்தை நான் கிழிக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக தேவை. ஃப்ரெண்ட்ஸு வீட்டு வாங்கிடும். ஃப்ரெண்ட்ஸு நூறு மைல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்டில் ஒருத்தன் வருவான், வந்துட்டான் பார்த்தீங்க. ஜெட்டில் வந்து போட்டுட்டு போயிடுவான். பார்த்தா பொட்டியை போட்டுட்டு போயிடுவான். இந்த பொட்டியை திறந்தா வென்ஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் எப்பயுமே வெளியே இருக்க அங்கே ஒரு ஆக்சிஜன் வீட்டு இருக்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நீங்கள் செத்து போயிடுவீங்க. என்ன எப்படி சாப்பிடுங்கன்னு பார்ப்பேன் இந்த கேம்ல. எவன் பொண்ணு எவன் பையன் எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க எல்லாம் இப்படி சில்லில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்களும் சில் பண்ண என்னமா பண்ணோம். ரேடியோ போட்டிருக்க முக்கியமாக. அவனா ஏதோ சொல்லுவான். ரேடாரையும் பார்த்துட்டு போங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா. போயிட்டே இருங்க. லவுடி இப்போ நல்லது மக்களே. சீட் கொஞ்சம் நல்ல மேலே தூக்கிட்டே விட்டுருங்க. இவன் அன்கான்சியஸாக இருப்பனால நம்ம ஃப்ளைட்டு கொஞ்சம் மேலே போட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டு எப்போ வேணால் கீழே விழுமா. ஆன்சியஸாக வரீங்க நிறைய பேர். இவங்க ஆன்சியஸாக இருக்கிறதே நல்லாயிருக்கு. ஈஸியாக எங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கக்கூடியதாக எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க, விட்டுறாங்க. என்னடாச்சு ரேடார் போயிட்டு பார்ப்போம். ஐயோ சாமி, லாகு தொல்லை. என்னத்துக்கு முடிக்கணும், ஒன்றும் போன நடக்கல. ஏய் ஏன்டா இப்படி லேக் ஆகுது? எப்பட்றா? ஏய்
ஐயா அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிச்சு எனக்கு கடுப்பாக இருக்குது.